நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை பொழுது சிலுவை காட்சிகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாலையில் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமம் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாக சொல்லியிருக்கிறது. அவைகளுடைய மிக முக்கியமான புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும். சிலுவை பாடுகள் அது ஒரு செக்டார். அதே போல இந்த பக்கம் வந்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை அது ஒரு செக்டார். வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த நாளிலே எந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு அவருடைய உலக அந்த மனித அவதாரத்தில் நமக்கு கொடுக்க போகிறார், கொடுத்திருக்கிறார் அந்த யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் பசியாக இருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு வேண்டும். அப்போ இந்த நிலையில் அவருக்கு பசி அதிகமாக இருக்குது, சாப்பாடு வேணும். ஒன்று சாப்பாடை வாங்கி கொடுக்கணும், இல்லை சாப்பாடை செஞ்சு சாப்பிடணும். ரெண்டுக்குமே அவருக்கு முடியலை. என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பாடு இருக்குது, அதை நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ உங்களுக்கு பசி போயிடும் அப்படிங்காங்க. போயிடுமா? போகாது. ருசியை யோசிக்க முடியும், அந்த சாப்பாடுடைய காரியங்களை யோசிக்க முடியும். இன்னும் அதிகமாக தான் என்ன செய்யும், பசி எடுக்கும். பசி போகாது. யோசிக்கலாம், அந்த சாப்பாடை விசுவாசிக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும், ஏதோ ஒரு கடையில் ட்ரெஸ் இருக்குது, அதை நம்ம விசுவாசித்து யோசித்தா நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய கல்வாரி காட்சிகளையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் யாரெல்லாம் மனப்பூர்வமாக அவைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அறிக்கை பண்ணுறாங்களோ அத்துணை மக்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதங்களும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயமும் ஆரம்பிக்கும். ஆமென் சொல்ல முடியுமா? அப்படி வித்தியாசத்தை புரிந்திருப்பீர்கள். அப்போ இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பிரசாதமான ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஆண்டவருடைய அந்த சிலுவை, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார், இது ஒரு செக்டார். 3வது நாளிலே உயிர் தெழுந்தார். 2 பக்கமும் ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை செய்தார். ஆனால் இங்கே நடந்த காரியம் ஒரு வித்தியாசமான காரியத்தை அவருடைய சிலுவை காட்சிகளிலும் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு செய்யப்பட்டது. உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை அது ஒரு செக்டார் ஆன காரியங்களை செய்திருக்கிறது. இன்னைக்கு கிணத்துல வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில், இதில் எந்த சொந்த கருத்தும் கிடையாது. வேதத்தில் இவைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்று நல்லா புரிந்து கொள்ளுவோம் என்றால் தொடர் ஆசீர்வாதங்களுக்கு அது நமக்கு ஒரு அடிப்படையாக அமையும். நம்ம உடனே சொல்லலாம், ஐயா எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கல்வாரி ஆசீர்வாதங்கள் வேண்டாம், உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடைக்குமானா அது சான்ஸே கிடையாது. அடிப்படையே கல்வாரி காட்சிகள் தரலாமே சொல்ல முடியுமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாய் புரிந்து கொள்ளுங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவை என்னோடு இணைந்து நீங்கள் தியானிங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு நல்ல விளக்கி சொல்லிக் கொடுப்பாராக. நான் அப்படி தான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் தான் வாசிங்க. சிலுவை காட்சிகள், அதாவது சிலுவையில் ஆண்டவரை ஆணிகளால் இந்த இடத்துல இங்கே அடித்தார்கள். அதில் 7 வார்த்தைகளை குறித்து தியானிக்க போகிறோம். 7 வார்த்தையை பேசினாலும் இன்னும் அதிகம் வார்த்தை பேசியிருப்பார். அப்போ என்ன நடந்தது, அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அவைகள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கிறது, அவைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் வாசியுங்கள். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 14-15. கொலோசியர்
வேகமாக வாசிங்கம்மா. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எதிராக இருந்த பாவம், நமக்கு எதிராக இருந்த சாபம், நமக்கு எதிராக இருந்த பிசாசனுடைய கிரியைகள், இவைகள் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை இன்னொரு தரப்பு ஆக்கிரமித்து வைத்திருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரங்கள், ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின நாளிலே கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆதாம் செய்த பாவத்தின் அடிப்படையில் சாத்தானவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவைகளை ஆக்கிரமித்து, சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமித்து அவன் வைத்திருந்தான். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படியாக மனித அவதாரம் எடுத்து சொல்லப்பட்டபடியே எழுதினபடியே சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் செய்யாத பாவத்துக்காக குற்றச்சாட்டப்பட்டு அவரை அடித்தார்கள், அவரை அவமானப்படுத்தினாங்க. அவங்களை என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வான்னாங்க. அத்தனையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செஞ்சது? அதிகாரத்தை நமக்கு அளித்ததையா? கரங்களை கட்டி சொல்லுவோமா? அதிகாரத்தை இழந்த நமக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு அதிகாரத்தை அளித்தது. இப்போ பாருங்க, இப்போ வித்தியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா வேதாகம வசனத்தின் அடிப்படையில் நன்றாய் புரியும். கொலோசியர் 2 என்ன சொல்றாங்க? நமக்கு எதிராக இருந்த எல்லா காரியங்களையும் என்ன பண்ணார்? சிலுவையில் ஆணிகளால அடித்து அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும் அவர் என்ன பண்ணாரா? அவைகளை உரிந்துனா அதிகாரத்தை எல்லாம் எடுத்து அவைகளை முதல்ல அதிகாரத்தை கண்வயப்படுத்தினார். ஆமென் சொல்ல முடியுமா? சிலுவையில் நடந்த காரியம். அடுத்ததாக வாசிங்க கொலோசியர்ல, அதே கொலோசியர் 1:20 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேகமா வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? காம்ப்ரமைஸ் நடக்கு. என்ன நடக்கு? ஒரு ஒப்பந்தம், ஒரு சமாதான உடன்படிக்கை. எதை வைத்து நடக்கிறது? தான் சிந்தின இரத்தத்தை வைத்து, தான் பட்ட அடிகளை வைத்து, மனிதகுமாரன் தெய்வம் பட்ட அடிகளையும் அவமானங்களையும் அந்த மிகப்பெரிய தாங்க முடியாத வேதனையும் காண்பித்து பரலோகத்துக்கும் தெய்வத்துக்கும் தெய்வீகத்துக்கும் மனிதருக்கும், அதாவது யூதர்கள் விசேஷமாக சகல மனிதர்களுக்கும் அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கு. என்ன? சமாதான உடன்படிக்கையை சிலுவையிலே செய்தார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை கட்டி சொல்ல முடியுமா? ஆமீன் அல்லேலூயா சொன்னா மட்டும் ஆசீர்வாதம் வந்துடாது. அவைகளை வாழ்க்கையில எத்தனை பேர் பயன்படுத்துறீங்களோ அங்கேதான் உண்மையான சிலுவையின் அதிகாரங்கள் வேலை செய்யும். எல்லாரும் ஆமீன் சொல்ல முடியுமா? அப்போ என்ன செஞ்சார்? அங்கே அதிகாரங்களை அன்வயப்படுத்தினார். அடுத்ததாக என்ன செஞ்சார்? சிலுவையில் காம்ப்ரமைஸ். ஏன்? இந்த பிள்ளைகளுக்கு எல்லா அதிகாரமும் கண்டிப்பாக ஏன் மூலமாக கொடுக்கப்பட்டது? சிலுவையினால அதிகாரம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? காம்ப்ரமைஸ் பண்ணி பரலோகத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கும் சொந்தமாய் மாற்றினார். ஆமென் சொல்ல முடியுமா? எனக்காகவே அடிக்கப்பட்டார், என் சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக ஜீவாதார பலியானார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இதில் நிறைய நடந்தது. நான் ஷார்ட்டாக வரேன். அடுத்ததாக வாசிங்க 1 பேதுரு 2:24. சிலுவையிலே என்ன செய்தார்? நன்றாய் கவனித்து கொண்டு வாருங்கள். நன்றாய் இவைகளை புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க.
இங்க ஆமென் அல்லேலூயா பட்டும் போட்டா போதாது, வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றிகளை பார்ப்பீர்கள். வாசிங்க 1 பேதுரு நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. அவருடைய காயத்தின் தழும்புகளால் சுகம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய வியாதிகளை அதுவரைக்கும் இதுபோல நமக்காக சுமந்து தீர்க்கிற ஒரு வல்லமை இல்லாம இருந்தது. சிலுவையில பாவத்தை, வியாதியை, வேதனையை, சாபத்தை சுமந்தார். கையை தட்டி சொல்லுங்க, இனிமே நான் சுமக்க தேவை இல்லாத அளவுக்கு சிலுவையில என்னுடைய ஆண்டவர் சுமந்தார் ஐயா. எல்லாரும் என்ன சொல்ல முடியும்? அவர் சுமந்ததுனால நாங்க சுமக்க தேவையில்லை. விசுவாசம் உள்ளவங்களாம் கரங்களை உயர்த்தி சொல்லமா, என்னுடைய பாவங்களை, என் சாபங்களை, என் வியாதிய, என் கவலைய சிலுவையில அவர் சுமந்ததுனால நானோ, சொல்லுங்க, நானோ, என் பிள்ளைகளோ, என்னுடைய வாரிசோ சுமக்க தேவையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு இந்த காரியம் வந்தது உங்க வீட்டில் யாரோ செஞ்ச பாவம், யாரோ சாபத்தில் உங்க பிள்ளை கிடையாது. யாருக்கு வேலை இருக்கலாம். நம்ம இன்னைக்கு அறிக்கை பண்ண வேண்டியது, எனக்கும் வராது, என் பிள்ளைகளுக்கும் வராது, என் பரம்பரைக்கே என்ன செய்யாது, வராது. எத்தனை பேர் அறிக்கை பண்ணுறீங்க சொல்லுங்க பாபா? சிலுவையில் என்னுடைய ஆண்டவர் என் சாபத்தை எல்லாம் சுமந்தா. இதெல்லாம் சிலுவையில் நடந்தது. இந்த ஆலயத்துக்காக, ஊழியத்துக்காக. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆன்லைனில் பார்க்குறீங்க, உங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான என்ன ஓட்டங்கள் நீ இருந்தால் கூட இவைகளை சொல்லுங்க. வேதாகம் தெளிவாக எழுதியிருக்கிறது. சிலுவையில் ஆண்டவர் எனக்கு எங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் சொல்லி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுங்க. இதுபோல இவ்வளவு எளிதாக, இவ்வளவு ஒரு அணுகக்கூடிய முறையில் வேற ஒரு வழி இருக்கிறானா அது எங்களால் எனக்கு தெரியல. நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீ விரும்பினால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இலவசமாய் வாங்கி கொள்ளுங்க. அதுதான் மறுபடியும் பிறந்த மனிதனுக்கு அது எது கொடுக்குன்னா, உயிர் தெளிந்த வல்லமை நம்மை வாழ வைக்கிறது. அல்லேலூயா சொல்ல முடியுமா? யா இப்படி இருந்தா, அப்படி இருந்தா, அதை பண்ண, இதை பண்ண, இப்ப அப்படி இருக்கீங்க, ஆண்டவருக்குள்ளதாக சந்தோஷமா இருங்க. ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு, ஆண்டவருடைய வல்லமை இருக்கு, அபிஷேகம் இருக்குன்னா எது சொல்ல முடியும்னா, உயிர் தெளிந்த வல்லமை நம்மை அப்படி கொடுத்து ஆசீர்வதிக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமா? கடைசியா வாசிங்க 1 கொரிந்தியர் 15:17. 1 கொரிந்தியர் 15:17. 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ சரி, 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மிகப்பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரையா. கரங்களை கட்டி சொல்லுங்க. அவருடைய உயிர்த்தெழுதல் எதுக்கு அடையாளம்னா, எதை நமக்கு போதிக்கிறதுனா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியும், இருக்கிற வரைக்கும் எல்லாம் பேசுவோம். ஆனா இறுதி நாட்களிலே அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. ஆனால் நம்மை பொறுத்தவரை, கிறிஸ்துவை விசுவாசமாய் ஏற்றுக்கொண்ட நம்மை பொறுத்தவரை ஒன்று சொல்லுவோம், பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மை வீட்டு பிரிந்தவளை போய் பார்ப்போம்ல. ஆமென் சொல்ல முடியுமா? மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் ஐயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சிலுவையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு எதை கொடுத்தது? உயிர்த்தெழுந்த வல்லமை எதை கொடுத்தது? அப்போ ரெண்டு கம்பைன் பண்ணீங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு இன்டகிரேஷன் நடக்கும். என்ன நடக்கும்? இன்டகிரேஷன் நடக்கும். டிஃபரன்சியேஷன்லாம் வாழ்க்கையில் போய் இன்டகிரேஷன் நடக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவமாய் மாறும். எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் சிலுவையின் வல்லமையும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் இணையும் பொழுது
மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வருகிற நாட்களில் விசேஷமாக 4வது மாதத்தில் நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன்னு சொல்ல முடியுமா? இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் டிஃப்ரென்சியேஷனே நடக்கு. ஆண்டவரே, அது உங்களுக்கு மேக்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும். என்னால் அதை இது பண்ண முடியல. என் வாழ்க்கையில் டிஃப்ரென்சியேஷனே நடக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்று முதல் அப்படி சிலுவையின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை மிகப்பெரிய இன்டகிரேஷனை கொடுப்பதாக. எது சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் டிஃப்ரென்சியேஷன்லாம் மாறி, கால்குலேஷன்லாம் மாறி, இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்டகிரேஷன் உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. சிலுவையின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை ரெண்டும் எங்களை ஆசீர்வதிக்கும். சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் கிடையாது, உயிர்த்தெழுதல் இல்லாமல் சிலுவை கிடையாது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாதவைகள். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர்த்துக்கு சிலுவையின் வல்லமை வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேருக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். புரிந்து கொள்ளுங்க. இது வேதத்தில் எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வாழ்க்கை என்பது மிக எளிதாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்பிள் லாஜிக், ஒன்றுமே இல்லை. அதிகாரம் இல்லாமல் இருந்த நம்மை ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து அவைகளை பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஐயா நல்லா இருக்கீயா, தரிசகம் நல்லா இருக்கீயா, வசனம் நல்லா இருக்கீயா, வாக்குத்தத்தம் நல்லா இருக்கீயா. எதுக்கு எதுக்கு சொல்லிட்டு போகிறதுக்கா? காணிக்க போட்டு போகிறதுக்கா? வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டம், அதுக்கு தானே இவ்வளோ வசனங்கள், அதுக்கு தானே இவ்வளோ வாக்கு தத்தங்கள், அதுக்குத்தானே இவ்வளோ பாடுகள். நீ நல்ல முடிவு பண்ணுங்க. இத்தனை காரியங்களும் நான் என் வாழ்நாளிலே அனுபவிப்பேன், என் பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பார்ப்போம். அவருடைய பாடு, மரணங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமை, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் டிஃப்ரென்சியேஷனே இருக்குதா? ஆண்டவரே, பிரிந்து பிரிந்து டிஃப்ரென்சியேஷனே இருக்கீங்களா? மிகப்பெரிய இன்டகிரேஷன் இன்னையிலிருந்து நடக்க போகுது. பொருளாதாரத்தில் நடக்க போகுது, வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்த ஆலயத்தில் நடக்க போகுது, இந்த ஊழியத்தில் நடக்க போகுது. இன்னும் அதிகமாய் உயிர்த்தெழுந்த வல்லமை, அபிஷேகத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கியா. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அடுத்த ஆசீர்வாதம் அபிஷேகம். அது எத்தனை பேருக்கு நீங்க அந்த அபிஷேகம் வேணும்? அப்படி எழுந்து நிற்போமா? அப்படி எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அவருடைய சிலுவையின் காட்சிகள் நம்முடைய பாவங்களை மன்னித்ததுன்னா, உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கீங்க, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கு, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. எத்தனை பேருக்கு வேணும்? ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சிலுவை காட்சிகளை நம்ம எல்லாரும் கவனித்து கொண்டு இருக்கிறோம். யாரும் நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. எல்லாரும் உள்ளத்தை பேசி கொண்டு இருக்க. எந்த நிலையில் வந்திருந்தாலும் ஆண்டவரே, சிலுவை காட்சிகள் ஆசீர்வாதம் வேணும் ஐயா. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கு வேணும். அதோ எங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் வேணும். நாங்கள் யாருக்கும் உணர்வு பூர்வமாக அடிமைப்படக்கூடாது, எந்த வறுமைக்கும் அடிமைப்படக்கூடாது, எந்த சாத்தானின் சக்திகளுக்கும் அடிமைப்படக்கூடாது. நானோ, என் பிள்ளைகளோ, என் குடும்பமோ எந்த சூழ்நிலைக்கும் வறுமைக்கு வேலை இல்லாதது அது நடக்கல. அடிமைப்படக்கூடாது. அதிகாரத்தை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்துக்கிறாரு. எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி 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 கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாலை வழியில எங்களை சும்மா அனுப்பக்கூடாது. வீட்டுக்கு அனுபவத்தில் வார்த்தை வேணும், வாழ்க்கையில வார்த்தை வேணும், என் வாயில வார்த்தை வேணும். ஏதோ உட்காந்து கையை தட்டிட்டு போறதுக்காக வார்த்தை இல்லை. அவைகளை வாழ்நாளிலே அனுபவிக்க வேண்டும். எல்லா கரங்களை ஆட்டி சொல்லுங்க. வாழ்க்கையில இதுவரைக்கும் டிஃபரன்சியேஷன்ல இருக்கீங்களா? வாழ்க்கை டிஃபரன்சியேஷன்ல இருக்கீங்களா? இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை இன்டகிரேஷன் ஆண்டவர் மாத்துகிறார்.
எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நாளை தினம் எக்கனாமிக்கல் இயர் ஆரம்பிக்க போது என் வாழ்க்கையில மிகப்பெரிய இன்டகிரேஷன், பிள்ளைகள் வாழ்க்கையில இன்டகிரேஷன் எங்கே இருந்தாலும் இன்டகிரேஷன் உண்டாவதாக. சிலுவையின் ஆசீர்வாதங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக.